கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களோட சங்கம் எங்களுக்கு இன்னைக்கு கிருஷ்ண கதையில கிடைக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு வர்றதுக்கு. நீங்க தொடரலாம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி டிவோட்டிஸ் எல்லாருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாதாஜிஸ் ப்ளஸ் இந்த டீம் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும், ஸோ தொடர்ந்து பக்தரோட சங்கத்தில் அது தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்த டாபிக் பிரம்மாவுடைய எப்படி அவருக்கு அந்த பிரம்ம விமோகன லீலை அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் இன்னைக்கு அதை பற்றி நாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசி அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கலாம். நன்றி டிவோட்டிஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் பேசுறது உங்கள் எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன், தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பிரபு. ஆடியோ தெளிவா இருக்காங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி டிவோட்டிஸ். ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே நாமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेषा शून्यवादे पाशातिदेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः. हरे कृष्णा. சார் நன்றி டிவோட்டிஸ். சார் பொதுவாகவே பகவான் அவதாரங்களை எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம பொதுவான காரணம் கீதையில் நாம் தெரிஞ்சுக்கிறது பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படி நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ முக்கியமாகவே நமக்கு என்னன்னா இந்த ஜீவாத்மாக்களுக்கு நம்ம யாருன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு அகங்காரத்தினால அஜ்ஞானத்தினால நாம் கிருஷ்ணர் 7வது அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி இச்வாத்வேஷா நம்ம விருப்பு வெறுப்புனால நம்ம பிறவி எடுத்துட்டோம். அப்போ நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பகவான் இந்த ஒரு உலகத்தையும் படைச்சு தானே இந்த பூமியில் அவதரித்து பல லீலைகளை பண்ணியிருக்கார். அப்போ பகவானுடைய லீலைகள்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியது கிருஷ்ணருடைய லீலைகள். ஸோ அதை நம்ம இந்த புருஷோத்தம மாதம் இந்த கிருஷ்ண லீலைகளை மேலும் மேலும் நாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நாம் இந்த உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே எப்படி ஒரு அறியாமையில் இருக்காங்க. அதே மாதிரி பிரம்மா நம்மளுடைய படைப்பு கடவுள், அவருக்கு கூட இதை புரிஞ்சுக்கிறது கடினம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவாத்மாக்களாகி நமக்கு அவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த அஜ்ஞானத்திலேருந்து நம்மளால் வெளியே வர்றதுன்றது கிடையாது. ஆனால் இறைவனுடைய கருணையினால, ஆச்சாரியருடைய கருணையினால நம்ம எளிமையாக அந்த அஜ்ஞானத்திலேருந்து நாம் வெளியே வந்துடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்போ பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறது ஒன்று அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, அதே நேரத்தில் பகவான் தன் நெருங்கிய பக்தர்களை எப்போதும் ஆனந்தத்தில் வச்சிருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த லீலை மூலிமா நாம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஈஸியாக பகவானுடைய லீலைகளை ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஒரு குரு ஆச்சாரியுடைய கருணை இருந்தால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ பிரம்மா போன்றவர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் எப்படி பகவானை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கடினம் அப்படின்னும் போது, ஆனால் ஒரு பக்தர்கள் எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது குருவோட கருணை இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது சுனுஸ்வா விகிதோ ராஜன் அபிகுக்யம் வதாமி இதே புரியுஷின்னிக் தஷ்யத் சிஷ்யஷ குருவோ குக்யம் அபி உதா.
அரசே தயவு செய்து மிகவும் கவனமாக கேளும். ஏன்னா பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவத கதைகள் எல்லாம் சொல்லின்னு இருக்கார். அப்போ நம்ம பொதுவாகவே கேட்போம், அடிக்கடி கொஞ்சம் கவனமா கேளுங்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கேட்போம், ஆனா மனசு எங்கெங்கேயோ போயின்னு இருக்கும். எதை எது நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பிரசன்ட் இருக்கும். ஆனா மனசு என்ன பண்ணும்? அங்கங்க அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அதனால பொதுவாகவே ஸ்பீக்கர் நம்ம சொல்றதை பார்க்க இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி சரி, ஏதோ புதுசா சொல்ல போறாரு, கேட்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனத்தை கொடுப்போம். பாருங்க, அது அங்கேயே நடக்குது, அந்த கான்வர்சேஷன்ல நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல என்ன சொல்றாரு? அரசே தயவு செய்து மிகவும் கவனமாக கேளும். அப்ப பரிஷித் மகராஜ் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரவணத்துல யார் உதாரணமா பார்க்கிறோம்னா பரிஷித் மகராஜ். பரிஷித் மகராஜ் தான் நவவித பக்தியில நம்ம கேட்கறதுல ரொம்ப சிறந்தவர் அப்படி சொல்றோம். சொல்றதுல ரொம்ப சிறந்தவர் யாருன்னு சொல்றோம்? சுகதேவ கோஸ்வாமி தான் ரொம்ப சிறந்தவர் நம்ம சொல்றோம். அப்போ மிக சிறந்தவரான இங்க கேட்கிறார் பரிஷித் மகராஜ். அதை சொல்றவரான சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். என்ன சொல்றார்? அரசே தயவு செய்து மிகவும் கவனமாக கேளும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. கண்டிப்பா நம்ம பார்த்தோம், பாகவதம் கேட்கும்போது பரிசுத் மகராஜ் தூங்கல, சாப்பிடல, தண்ணீர் கூட அருந்தல, அந்த பாகவத கதாமிருதத்தை அப்படியே கேட்டுட்டு இருந்தார் நம்ம பார்த்தோம். ஆனாலையும் கண்டிப்பா கவன சிதறுதல்னு ஒண்ணு இருக்குன்றதுனால தான் இந்த இடத்துல என்ன சொன்னார்? அரசே தயவு செய்து மிகவும் கவனமாக கேளும். பரமபுருஷரின் செயல்கள் மிகவும் அந்தரங்கமானவை என்பதால் வெளிப்படையா பகவான் செய்யற செயல்களை பார்த்துட்டு நாம நிறைய விஷயங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கிருஷ்ணரே இது பண்ணிட்டாருப்பா, ராமரே இதை பண்ணிட்டாருப்பா, இவரே இப்படி எல்லாம் நடந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை நம்ம சரியா கேட்காம மேலோட்டமா கேட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? நம்ம இறைவனை பற்றியோ அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை பற்றியோ நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் பகவானுடைய செயல்கள் மிக மிக அந்தரங்கமானவை என்பதால் அவற்றை எந்த சாதாரண மனிதராலும் புரிந்து கொள்ள முடியாது. நாம் இன்னைக்கு பார்க்க போறோம், தேவர்கள் புரிஞ்சுக்கிறதுல, பிரம்ம ரிஷிகள் புரிஞ்சுக்கிறதுல பகவானை பத்தி. அப்போ ஒரு சாதாரண மனிதரால ஒரு இறைவனை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதான் சொல்றார், ஒரு சாதாரண மனிதரால அப்போ நம்மலாம் இன்னைக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவரு தான் வழிபடணும் அப்படின்னு எப்படிங்க தேவர்களுக்கு கூட புரியாத விஷயம் நமக்கு புரியுது? எப்படிங்க பெரிய ரிஷிகளுக்கு கூட புரியாத விஷயம் நமக்கு புரியுது? நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற அற்புதமான ஆன்மீக குரு நமக்கு கிடைச்சதுதான் ஒரே காரணம். என்னன்னா அவர்களாலேயே யார்? தேவர்களால, பிரம்ம ரிஷிகளால, ஞானிகளால, யோகிகளால புரிஞ்சுக்க முடியல. இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கல, இறைவனுடைய அவதார நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு பக்தர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவற்றை பற்றி நான் உமக்கு கூறுகிறேன். ஏனெனில் மிகவும் ரகசியமானவை, புரிந்து கொள்வதற்கு மிக கடினமானவையுமான விஷயங்களை கூட அடக்கமுள்ள ஒரு சீடனுக்கு ஆன்மீக குரு விவரிக்கின்றார். நம்மகிட்ட எந்த அளவுக்கு பணிவு இருக்கோ அந்த பணிவுனால என்ன பண்ண முடியும்? ஆன்மீக விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். அது தேவர்களுக்கும் கிடைக்காத, மகரிஷிகளுக்கும் கிடைக்காத ஒரு உயர்ந்த விஷயத்த ஒரு குரவோ குக்யம் அபிவுதா சிஷ்யஸ்ய நிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குக்யம். இந்த ரகசியமான விஷயத்த ஒரு ஆன்மீக குரு மூலியமா தான் நமக்கு கிடைக்குமே தவிர, அதனாலதான் எல்லாருக்கும் இந்த விஷயம் புரியுறது கிடையாது. யாருக்கு குருவோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கோ அவரால் மட்டுமே பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாகவதத்திலேயே மிக சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜுக்கு சொல்றார். அதுக்கு முக்கியமான என்ன அப்படின்னா, அடக்கமுள்ள சீடனுக்கு இது புரிய வைக்கிறார். எல்லாரும் சீடன் இருக்கிறாங்க, ஆனா யாருக்கு அந்த பணிவு இருக்கோ அதுதான் ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி. அதான் நம்ம சொல்ற தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானினா தத்துவ தர்ஷினக. ஒரு ஆன்மீக குருவுக்கு பணிவிடை செய்து அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு யாரு என்ன சொல்லப்படுது?
இந்த ஆன்மீக ஞானம் பகிரப்படுது அப்படின்னு சொல்லி கீதையில 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துல கூட நாம இந்த விஷயத்த பார்க்கிறோம். அப்படி பகவானுடைய லீலைகள்ல கண்டிப்பா சாதாரண மனிதர்களால நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்படி பிரம்மா போன்ற தேவர்கள் கூட இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ அதுக்கு உதாரணமா இந்த பிரம்ம விமோகன நிலையில் நம்ம பார்க்கும்போது, ஆனா இந்த பகவானை நெருங்குவதே ரொம்ப கடினம், எல்லாராலையும் நெருங்க முடியாதே. ஆனா இந்த கோபியர்கள் கோப்பர்கள் ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கிருஷ்ணர் கூடயே படுத்து தூங்குறாங்க, அஹ் சதா கிருஷ்ணர் கூடயே இவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு தவத்திலையும் வேள்வியிலையும் அவர் ஞானத்திலும் மிக உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதுதான் இங்க மேலும் பாகவதம் நமக்கு வந்து சொல்றது. ஆஹ், எத் பாத பங்கூர் பகு ஜன்ம கிருச்சதோ தத் திராவிர் யோகீர் அபி அழப்ய. யோகிகள் மிக கடினமான யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அஷ்டாங்க யோக முறைகளை பண்ணா கூட பற்பல பிறவிகளில் கடும் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ளக்கூடும். எனினும் காலப்போக்கில் இந்த யோகிகள் மனதை அடக்குவதில் பூர்ணத்துவம் பெறும் பொழுது பரமபுருஷரின் பத்ம பாதங்களில் வரும் அணு அளவு தூசியை கூட இவர்களால் சுவைக்க முடியறதில்ல. அஷ்டாங்க யோகிகள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணன்னு சொல்லி இந்த அஷ்டாங்க யோக முறைகள்ல மிக சிறந்தவர்களாக இருந்தால் கூட பகவானுடைய பாத தூசியோட ஒரு அணு அளவு கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ஆ சுவைக்க முடியாது, அந்த இன்பத்தை சுவைக்க முடியாது. அப்படி இருக்க பரமபுருஷனையே வாழ்ந்து நேருக்கு நேராக அவரை தரிசித்த பிருந்தாவன வாசிகளின் பேரதிர்ஷ்டத்தை பற்றி நம்மால் எப்படி விவரிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பாக்கியம் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்படி சதா கிருஷ்ணர் கூட பசுமாடு கன்று குட்டிகளெல்லாம் மேய்ச்சிட்டு கிருஷ்ணர் ஆனந்தமா போய் அவங்களோட, ஏன்னா பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறது அஜ்ஞானத்துல நம்மை போன்று இருக்கிற மூடாத்மாக்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு, அதே நேரத்துல தன்னுடன் சக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகும். ஏன்னா ஒரே நேரத்துல பற்பல செயல்களை பண்ணக்கூடியவர் இறைவன் பகவான். அப்படி ஆனந்தமா பசுமாடு கன்றுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போறார். அதான் ஏற்கனவே கிருஷ்ணர்கிட்ட நிறைய அசுரர்களை வேற அனுப்பி வச்சிருக்காரு கம்சன். மாமா கம்சன் என்ன பண்ணியிருக்காரு, இங்க வந்து நிறைய அசுரர்கள் எல்லாம் அனுப்பி கிருஷ்ணர் எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பெரிய அகாசுரன் பாம்பு வடிவத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரன். அந்த அசுரன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் இவருடைய மற்ற அசுரர்கள் எல்லாம் கூட என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை கொல்றது நோக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இந்த அகாசுரன் என்ன பண்ணா, கிருஷ்ணரை கொல்றது மட்டும் நோக்கமா இல்ல, கிருஷ்ணரோட சேர்ந்து அவருடைய நண்பர்களையும் சேர்த்து கொல்லணும்னு நினைச்சான் அகாசுரன். கிருஷ்ணரோட சேர்ந்து அவர்கள் நண்பர்களை கூட நான் கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருசா வாயை பொழந்துட்டு பூமிக்கும் வானத்துக்கும் இருக்க மாதிரி பெரிய என்னது பாம்பு வடிவத்தில் கூடிய அசுரன் அகாசுரன் மலைப்பாம்பு வாயை திறந்துட்டு பெருசா இந்த ஜந்தர் மந்தர் உள்ள போய் இந்த பாம்பு எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி வாயை பொழந்துட்டு இருக்கா. உடனே அங்க புதுசா இருக்கு பிருந்தாவனத்துல இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கோபர்களுக்கு இது புதுசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம பார்க்கவே இல்லையே. கோவர்தனத்துல பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியலையே. ஆனால் இது நல்லா இருக்கு, போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோபர்கள் எல்லாம் விளையாடுறதுக்கு போறாங்க. ஆனா ஒரு சில கோபர்கள் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, ஏய் அது ஏதோ பாம்பு மாதிரில இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொரு கோபர்கள் சொன்னாங்க, அது பாம்பா இருந்தா என்னடா, எதா இருந்தா என்ன, பின்னாடி வர கிருஷ்ணர் எல்லாம் பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா விளையாட போறாங்க. அதுதாங்க பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு பயம் கிடையாது, பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் யார் பாத்துக்கிறாரு, கிருஷ்ணர் பாத்துக்கிறாரு. அப்ப நமக்கு பயம் இருக்கு, இன்னும் கூட வாழ்க்கையில பயம் இருக்கு. ஏன், கிருஷ்ணர் பாத்துக்கிறாருன்ற நம்பிக்கை இல்லை. அதனாலதானே வாழ்க்கையில பயம் இருக்கு. ஆனா கோபர்களுக்கு பயமே கிடையாது. ஸோ குவாலிட்டி பக்தர்களுடைய முக்கியமான தகுதி நம்ம பார்க்கும்போது 16வது அத்தியாயத்துல முதல் 3 ஸ்லோகங்கள்ல
அங்க தெய்வீக குணங்கள் 26 தெய்வீக குணங்களை வரிசைப்படுத்தும் போது முதல் தெய்வீக குணமே பகவான் சொல்றது என்னன்னா பயம் இல்ல. பக்தர்களுக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. பிரகலாதர் எடுத்துக்கோங்க, பயப்படல. பெரிய மழை மேல பிடிச்சு தள்ளி விடுறா, பயப்படல. பெரிய சிங்கத்தை பிடிச்சு கடிக்க விடுறா, பயப்படல. நெருப்புல தூக்கி போடுறா, பயப்படல. ஏன்? ஏன் பயப்படல? ஏன்னா பக்தர்களுக்கு பகவானை மீறி எதுவுமே நடக்காது. பகவானை மீறி எதுவுமே நடக்காது. அப்படியே ஏதாவது நடந்தாலையும் அது என் நல்லதுக்கு தான் பகவான் நடத்துறார். எனக்கு கவலையே கிடையாது. சொல்றாரு கிருஷ்ணர், சொல்றாரு 12வது அத்தியாயம் பக்தி தொண்டுல சொல்றாரு கிருஷ்ணர். என்ன சொல்றார்? இன்பம் துன்பம் வெப்பம் குளிர் மானம் அவமானம் எதுக்குமே யாரு என்னது அதை பற்றி கவலைப்படாத பக்தர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர். எனக்கு மிக மிக பிரியமானவர். ஏன்? அவங்க முழுமையா என்ன நம்பி இருக்கிறாங்க. அதானே சரணாகதி. சரணாகதின்னா என்ன? கிருஷ்ணர் பார்த்துக்கிறார் இல்லையா? நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சிருந்தோம். இப்போ வளர்ந்துட்டாதான் புத்தி வேற வேற மாதிரி போகுது இல்லையா? எதா இருந்தாலும் நம்ம பத்தி கவலையா படுறோம். அப்பா பார்த்துக்கிறார், அம்மா பார்த்துக்கிறார். எதா இருந்தாலும் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க இல்லையா? ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதர் பஸ்ல போகும்போது அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கார். அவருடைய தந்தை பின்னாடி இருக்கிறார். வந்து என்னது கண்டக்டர் என்ன கேட்டாரு? எங்கப்பா டிக்கெட்டுன்னு கேட்டார். இப்படி கை காட்டிட்டார். பின்னாடி எங்க அப்பா இருக்காருப்பா, போ. அப்ப நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலையும் யார் இருக்காரு? கிருஷ்ணர். அதனால அந்த கோபர்கள் நினைச்சாங்க, டே நாம ஜாலியா விளையாடலாம், எதா இருந்தாலும் இத பின்னாடி வர கிருஷ்ணர் பார்த்துட்டார். கிருஷ்ணர் சொல்ற, டேய் போகாதீங்கப்பா, அது பாம்பு மாதிரி இருக்குன்னாரு. அதெல்லாம் நீ பார்த்து போக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? போய் விளையாடினாங்க. அப்புறம் கிருஷ்ணர் போனார். கிருஷ்ணர் போன உடனே என்ன ஆயிடுச்சு? இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. இந்த அகாசுரன்ற பாம்பு என்ன பண்ணிட்டாரு? க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் வாயை க்ளோஸ் பண்ணோடனே கிருஷ்ணர் அகாசுரனை க்ளோஸ் பண்ணிட்டார். நீயா என் பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுக்க பாக்குற? அப்படி அதை கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டார். இப்ப தேவர்கள் எல்லாம் இங்க இருந்து பாக்குறாங்க. அவர்களுக்கு பரமாச்சரியம். ஏன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அசுரன் அகாசுரன், இந்த அசுரனையே அனாயசமா பகவான் கிழிச்சு தள்ளிட்டாரு. யாரு இது? பொடிப்பையன். தெரியாது. பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. அவருடைய வைபவம் என்னன்றது தெரியாது. என்ன தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஈஸியா போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த இவ்வளோ பெரிய அசுரனை கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவு ஆனந்தமா அவருடைய பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பிரம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் வெளிப்படுது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த அகங்காரம், பொய் அகங்காரம் இருக்கு. நம்ம பார்க்குறோமா இல்லையா? நமது என்னது? பஞ்சபூதங்களான இந்த உடல், இதுக்கு மேல மனம் புத்தி அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தை விட்டாதான் நம்ம பகவான் லோகத்துக்கு போவோம். ஆனா இந்த 14 லோகத்துல இருக்கிறவங்களுக்குமே இந்த பொய் அகங்காரம் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் முக்குணங்களால பந்தப்பட்டு இருக்கோம். அதான் சொன்னார், பிரம்மா உட்பட. பிரம்மா உட்பட. அப்ப அவருக்குள்ள ஒரு கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சது. என்ன வெளிவர ஆரம்பிச்சது? நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சம்டைம்ஸ் நம்ம பக்தர்கள் கூட வெளியே வந்துடுவது, டக்குன்னு வெளியே வரும். அது எப்படி என்ன மீறிட்டு இவர் பண்ணிடலாம்? என்ன மீறிட்டு எனக்கு சொல்லாம இவர் விஷயத்தை எப்படி பண்ணலாம்? நான் யாரு காட்டுறேன் அப்படின்னு நம்ம பக்தர்கள் காட்டினாருன்னா, ஒரு நாள் கிருஷ்ணர் அவர் யாரு மூலியமா, அவரோட உயர்ந்த பக்தர்கள் மூலியமா நான் யாருன்னு காட்டுவார். அப்ப எல்லாருக்குமே என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பக்தர் தெரியுமா? என்னை கேட்காம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி முளைக்கும். முளைச்சது யாருக்கு? பிரம்மாவுக்கு. இங்க அதுதான் பாகவதத்துல சொல்லப்படுது. ஒரே ஒரு முறையாவது அல்லது வலுக்கட்டாயமாகுவது பரமபுருஷரின் ரூபத்தை தன் மனதிற்குள் ஒருவன் கொண்டு வருவானாயின் அவனால் அகாசுரனைப் போல் கிருஷ்ணரின் கருணையால் மிக உயர்ந்த முக்தியை அடைய முடியும். அப்படியானால் பகவான் ஒரு அவதாரமாக தோன்றும் பொழுது யாருடைய இதயத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறாரோ அவருடைய நிலையை பற்றி என்னவென்று சொல்வது?
அல்லது யார் எல்லா ஜீவராசிகளுக்கு உன்னத ஆனந்தத்தை ஊற்றுகிறாரோ, யார் மாயை முற்றிலும் அகற்றப்படுகிறதோ, அந்த தாமரை பாதைகளை பற்றி எப்பொழுது நினைப்பொரு நிலை பற்றி என்ன சொல்வதுன்னு இப்ப இந்த அகாசுரனுக்கு என்ன கிடைச்சது? கிடைச்சது. ஆனா இதை பார்த்த உடனே என்ன பண்ணார்? இந்த அகாசுரனை பகவான் வந்து என்ன பண்ணார்? முடிச்சுட்டார். இந்த அகாசுரனுக்கு ஒரு நற்கதியை கொடுத்தார். கொடுத்துட்டு தன்னுடைய நண்பர்களோட ஆனந்தமா விளையாடின்னு இருக்கார். தன் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய உணவுகள் இல்லையா, கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? வீட்லேயே அவங்க அம்மாலாம் போட்டு கொடுத்துருவாங்க. யசோதா அம்மாலாம் என்ன மதிய உணவு இல்லை பசுமாடு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தான் மேய்ச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசு, இன்னும் வந்து கிருஷ்ணர் வந்து பசுமாடை மேய்க்கிற வயசுக்கு போகல. இப்போ கண்ணுக்குட்டி தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்க? அதெல்லாம் உணவு போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கோபர்களும் தன் வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்த உணவுகளை இப்போ வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அகாசுரன்ற பாம்பை கொன்றதுனால அகோரமான பசி. நேராக போய் யமுனையில் குளிச்சாங்க. குளிச்சுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? உட்காந்துட்டு தன் வீட்டில் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய உணவுகளை ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அதை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்போதான் பிரம்மா வந்து பார்க்கிறார். பர்ஷித் மகாராஜனே, ஆகாயத்தில் உள்ள உயர் கிரக அமைப்பில் வாழும் பிரம்மா முன்பு அகாசுரனை கொன்று அவனுக்கு மோட்சம் அளித்த சர்வசக்தி படைத்த ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டுள்ளார். என்ன இவ்வளோ பெரிய அமானுஷ்யமான ஒரு செயலை இந்த சிறுவன் அல்லவா பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இப்பொழுதே அதே பிரம்மா தன் சொந்த சக்தியின் ஒரு பகுதியை காட்ட விரும்பியதுடன், சரி நான் யார், என்னுடைய சக்தி என்னன்றதை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சாதாரண இடைச்சிறுவர்களுடன் விளையாடுவது போல் தமது பால்ய லீலைகளில் ஈடுபட்டிருந்த கிருஷ்ணரின் சக்தியும் காண விரும்பினார். எனவே கிருஷ்ணர் இல்லாத சமயம் பார்த்து பிரம்மா எல்லா சிறுவர்களையும் கன்றுகளையும் வேறொரு இடத்திற்கு எடுத்துச் சென்றார். இவ்விதமாக அவர் சிக்கொண்டவரானார். ஏனெனில் கிருஷ்ணர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை விரைவில் அவர் காணப்போகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? பிரம்மா நினைச்சார், இப்போ என்ன பண்ண போறேன்? என்னுடைய சக்தியை நான் என்னன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் ஆனந்தமா அங்க உட்கார்ந்து அவங்க பிரசாதம் பரிமாறி பகவான் கிருஷ்ணருடைய அந்த பிரசாதம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த உணவுகளை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது அங்க கன்றுக்குட்டிகளை தானே மேய்ச்சிட்டு வந்தாங்க. அந்த கன்றுக்குட்டிகள்ல இப்ப யார் அபகரிச்சிட்டாரு? பிரம்மா அபகரிச்சார். அங்க கன்றுக்குட்டிகள் காணல. உடனே அந்த கன்றுக்குட்டிகள் காணலையே அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அதை தேடிட்டு வரத்துக்காக அது அங்க இருக்கக்கூடிய கோபர்களே தேடுறதுக்காக போனாங்க. ஆனா கிருஷ்ணர் சொன்னார், சாப்பிட்றத நீங்க பாதியில விட்டு எழுந்திருக்க வேண்டாம், இதோ நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிளம்பி போனார். பார்த்தா அங்க தேடி பார்த்தா கன்றுக்குட்டிகளை காணோம். இப்ப பிரம்மா பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல படிச்சோம்ல, பிரம்மா நான் யாருன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டார்? இந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் அப்படியே அபகரிச்சிட்டார். சரி, கிருஷ்ணர் அங்க போய் அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் காணல. சரி, நான் நண்பர்கள் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு இங்க வந்து பார்த்தா இந்த நண்பர்கள் கோப நண்பர்களையும் என்ன பண்ணிட்டார்? பிரம்மா தூக்கிட்டார். இங்க வந்து பார்த்தா நண்பர்களும் காணும். அப்புறம் பார்த்தா இது யாருடைய வேலை? எல்லார் இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கு. புருஷோத்தம யோகத்துல படிக்கிறோம் இல்லையா? சர்வசாகம் ரிதி சன்னிவிஷ்டோ. எல்லார் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அது பிரம்மாவா இருக்கட்டும், எண்ணற்ற தேவர்களா இருக்கட்டும், ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு புழுவா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர். அவருக்கு தெரியாதா இது யாரோட வேலைன்னு சொல்லிட்டு? ஓ பிரம்மா, நீங்க தான் என் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நம்ம கீதையில பாக்குறோம், பகவத்கீதையில பாக்குறோம், நமே விதுஷூர கணா சொல்றார். 10வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நாமே விதுஷூர கணா பிரபவம் நாம் மகர்ஷியகா அகம் ஆதிர்கி தேவானாம் மகர்ஷினாம் சா சர்வசக. தேவர்களோ மகரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். ஏன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான்.
நமக்கு கீழ்ப்பட்டவரா இருந்தா ஓரளவு புரிஞ்சுக்கலாமே. நமக்கு கீழ்ப்பட்டவர் இல்லையே இறைவன். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே அப்பாற்பட்டு பகவான் இருக்கிறார். அதனாலதான் அகம் ஆதிர்கி தேவானாம் மகர்ஷினாம் ஷ சர்வசக, அப்படி எல்லா விதங்களிலும் நானே ஆதியாக இருக்கிறேன் அப்படின்னார். அப்ப தேவர்களால புரிஞ்சுக்க முடியாது, மகரிஷிகளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்ப பிரம்மதேவர் கூட இதை என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பகவான், ஓ பிரம்மா, நீங்க தான் என்னிடத்துல அபச்சாரப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன பண்ணாருன்னா, இப்போ இப்போ பிரம்மா அபகரிச்சுட்டு போயிட்டார். கரெக்டா? பிரம்மா அபகரிச்சிட்டார். ஆனா நம்மளுடைய கால கணக்குக்கும் பிரம்மாவுடைய கால கணக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியும் இல்லையா? சரி, நம்மளுடைய கால கணக்கு பாத்தீங்கன்னா நாம எந்த லோகத்துல இருக்கிறோம்? பூலோகத்துல இருக்கிறோம். அதுக்கு மேல புவர் லோகம், அதுக்கு மேல ஸ்வர்க லோகம். கரெக்டா? புவர் ஸ்வர்க, பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், மகரலோகம், தப்பலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் இல்லையா? மேல கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. அப்ப இந்த பூலோகத்திலிருந்து மூன்றாவது லோகமான ஸ்வர்க லோகத்துக்கும் நமக்குமே காலத்துல வேறுபாடு இருக்கு. இப்ப நம்மளுடைய 6 மாதம் பகல் ஸ்வர்கலோகத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது உத்தராயணம், இந்த 6 மாதம் உத்தராயணன்றது அவங்களுக்கு ஒரு பகல். அதே மாதிரி நம்மளுடைய 6 மாதம் தக்ஷணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு ஒரு இரவு. அப்ப நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாதான் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனா பிரம்மாவுடைய கால கணக்கு பாத்தீங்கன்னா எத்தனாவது லோகத்துல இருக்கார் அவரு? 7வது லோகத்துல இருக்கிறார். இது 3வது லோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுடைய கால கணக்கு. நம்மளுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள். ஆனா பிரம்மாவுடைய கால கணக்கு எப்படின்னா, நம்மளுடைய 1000 சதுர் யுகம் கொண்டது பிரம்மாவுடைய ஒரு பகல். 1000 சதுர் யுகம்னா என்ன? ஒரு சதுர் யுகம்னா என்ன? ஒரு ஒரு யுகம். நாம் இருக்கிறது இப்ப கலியுகம். இது 4,32,000 வருஷம். இதை விட 2 மடங்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாபர யுகத்தோட கணக்கு. இதை விட 3 மடங்கு திரேதா யுகத்தோட கணக்கு. அதுக்கு விட 4 மடங்கு சத்தியுகத்தோட கிருத்த யுகத்தோட கணக்கு. அப்ப 43 லட்சம் வருஷம் ஒரு சதுர்யுகத்துக்கு. எத்தனை லட்சம் வருஷம்? 43 லட்சம் வருஷம் ஒரு சதுர்யுகத்துக்கு. அதே மாதிரி பிரம்மாவுடைய 1000 வருஷம் மல்டிப்ளை, அதாவது 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அது பிரம்மாவுடைய ஒரு நாள் 432 கோடி வருஷம். என்ன ப்ரோ சும்மா கோடி கோடியா அடிச்சு விடுறீங்க? இதெல்லாம் எப்படி ப்ரோ? 400 வருஷம் 500 வருஷம்னா பரவாயில்ல, நீங்க ஏதோ கோடி கோடியா சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் நாங்க எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு எறும்பு இருக்குல்ல, எறும்பு, ஒரு கொசு இருக்குல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கும்? நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுமா? நாம 100 வருஷம் வாழ்றோன்றதே கொசுவால எப்படி கொசுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? கொசு ஒரு வாரத்துல செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நம்மளை கடிச்சிச்சுன்னா 2 செகண்ட்ல செத்து போயிடும் இல்லையா? விடமாட்டோம் நாம, ஐயோ கடிக்குது, அடிச்சு கொன்னுடுவோம் இல்லையா? அப்போ அந்த கொசு நம்மளுடைய லைஃபை எப்படி கால்குலேட் பண்ணும்? நம்மளுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம 100 வருஷம் வாழ்றோம்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா? அப்போ நம்ம கொசு, பிரம்மாவை கால்குலேட் பண்ண நம்ம கொசுக்கு கொசு தான், நமக்கு ஒன்றும் தெரியாது. புரியுதா? அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, நான் இப்படித்தானே படித்தேன், நான் அப்படித்தானே புரிஞ்சுக்கிட்டேன், இது இப்படித்தானே அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஆனா நம்மளுடைய நாலேஜ் லிமிட்டெட், லிமிட்டெட் நாலேஜ். ஏன்னா ஆன்மீக உலகத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஜட உலகமே ஒரு கடுகு மூட்டையில ஒரு கடுகு. இப்போ ஒரு கடுகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடுகு மஸ்டர்ட் தெரியும் இல்லையா? மஸ்டர்ட் இருக்கு, அது மூட்டை கணக்காக இருக்கு. அதுல ஒரு மஸ்டர்டு தான் இந்த ஜட நம்ம இருக்கக்கூடிய ஒரு இந்த அண்டன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க. ஆன்மீக உலகத்தில் இருக்கும்போது நம்மள இவ்வளவுதான்
ஆனா இதுல உட்காந்துட்டு நாம அவ்வளோ பெருசா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆ? என்ன கேட்காம எப்படி நடக்கலாம், என்கிட்ட சொல்லாம எப்படி பண்ணலாம், நான் யாரு தெரியுமா அப்படின்னு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த அகங்காரம், விமுட ஆத்மா கர்த்தாகம் இது மன்னியத்தே, கிருஷ்ணன் சொல்றாரு. ஆ? அகங்காரத்தினால் மயக்கப்பட்டிருந்த ஜீவாத்மா தன்னையே கர்த்தான்னு நினைச்சுக்குது. உண்மையான கர்த்தா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இப்ப பிரம்மாவுக்கே என்ன ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டார். அதை எடுக்கிறது பகவானுடைய கருணை. அடி பலமா விழுதுன்னா அது பகவானுடைய கருணை. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கிருஷ்ணா உனக்கு கருணையே இல்லை, கிருஷ்ணா உனக்கு கருணையே இருக்க மாட்டேங்குது, என்ன போட்டு பாடா படுத்துற அப்படின்றோம். அது பாடா படுத்துறதே கருணை தான். நம்மளை காப்பாத்துறார். மறுபடியும் இந்த ஜட உலகத்துல மாட்டிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணன் நம்மளை காப்பாத்துறார். அப்படி இங்க எத்தனாவது லோகம், 7வது லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய கால கணக்கு நாம பார்க்கும் பொழுது, 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுடைய ஒரு பகல், 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுடைய ஒரு இரவு. அப்போ ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், சில நொடி பொழுதுதான் இருக்கும். கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணருடைய நண்பர்களை பிரம்மா கூட்டிட்டு போனது. ஆனா இங்க ஒரு வருட காலம் போகிறது. இப்போ ஒரு வருஷமா பசங்க வீட்டில் இல்லைன்னா அப்பா அம்மா தேட மாட்டாங்களா? அதுவும் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கிருஷ்ணரால தாங்கிக்க முடியுமா? தாங்க மாட்டார் கிருஷ்ணர். ஒரு பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கிருஷ்ணரால தாங்க முடியாது. அப்போ விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய விருப்பமான என்னுடைய பக்தர்கள் வருத்தப்படுவாங்களே. குழந்தைகள், அவருடைய குழந்தைகள் இல்லாம, பசுமாடுகள் கன்றுக்குட்டிகள் இல்லாம வருத்தப்படும். அதனால அவங்கள வருத்தத்துக்கு உள்ளாக்க மாட்டேன்னு சொல்லி பிரம்மாவுக்கு ஒரு பக்கம் பாடம் கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தால் கூட, தன் பக்தர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றது தான் பகவானுடைய முக்கியமான நோக்கம். கேட்கிறாரே கேட்கிறாரே 10வது அத்தியாயத்துல யார் கேட்கிறார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு சொல்றார், அர்ஜுனா என்னுடைய வைபவத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுல என்னப்பா இருக்கு? என்னுடைய மொத்த படைப்பு வைபவம் எல்லாமே, இந்த ஜட உலகத்தோட வைபவம் எல்லாமே ஒரு சிறு பொறி தான். ஒரே ஒரு ஒரு என்னது, ஒரு பொறி தான். பகவானுடைய சக்தியிலிருந்து ஜடை படைப்பு என்னது, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான். அப்ப பகவான் மற்ற சக்தியெல்லாம் வச்சு என்ன பண்றார்? மீதி இருக்கிற சக்தியெல்லாம் என்ன பண்றார்? தன் பக்தர்களை ஆனந்தத்தோட வச்சுக்கிறார். எப்பயுமே ஆனந்தத்துல வச்சிருக்கிறார். அப்ப எந்த ஒரு முட்டாளாவது நான் பகவான் லோகத்துக்கு போக மாட்டேன்னு நினைப்பானா? எவ்வளோ உயர்ந்த ஆனந்தத்தை நமக்காக கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் காத்துன்னு இருக்கார். ஒரு பக்தர்களுக்கு அந்த பேரானந்தத்தை கொடுக்கறதுக்காக இருக்கிறார். அப்படி மிக உயர்ந்த ஆனந்தத்தை பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார்? பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் மொத்த சக்தியுமே வச்சுட்டு இருக்கார். அப்ப அவருடைய சக்தியில ஒரு கொஞ்சம் தான் பின்னா பிரகிருதி, பின்னா ஒரு சின்ன ஒரு பின்னம், ஒரு ஸ்பார்க் தான் இந்த ஜட உலக படைப்பு. அப்படி இங்க கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார், கொடுக்கட்டும். ஆனா முக்கியமா தன் பக்தருடைய விருப்பத்தை கிருஷ்ணர் பூர்த்தி பண்றார். எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்றார். ஆனாலும் என் பக்தர்கள்னா எனக்கு ரொம்ப பிரியம்னு கிருஷ்ணரே சொல்றார். எனக்கு யாரிடத்திலையும் பாரபட்சம் இல்லை, ஆயினும் என்னிடம் பக்தி தொண்டு பண்றவன் எனக்கு மிக பிரியமானவன் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்படி இங்க பிரம்மா வந்து கூட்டிட்டு போனார். இங்க ஒரு வருட காலம் போகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்படி ஆஹ், குழந்தைகளை அவங்க தேடுவாங்க, இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார்? தானே கோபர்களா மாறிட்டார், தானே கன்றுக்குட்டிகளாகவும் மாறிட்டார். தானே அவங்க கன்றுக்குட்டிகளை மேய்க்க வரும்போது சின்ன குச்சியெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குச்சியாகவும் மாறிட்டார். அவங்க பாத்திரங்களை எடுத்துட்டு வருவார், அந்த பாத்திரங்களை, சாப்பாடு பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதாலையும் தன்னை வந்து விரிவங்கம் பண்ணிட்டார். இதுதான் 13வது அத்தியாயத்துல கிருஷ்ண சொல்லப்படுது. பரிஷித் மகாராஜனே தம்மை வெவ்வேறு கன்றுகளாகவும் தத் தத் வத்சான் பிரதக்னீத்வா தத் தத் கோஷ்டே நிவேஷசா தன் தம் ஆத்மவாத் ராஜம்சா தத் தத் சத்மா பிரவிஷ்டவா. பரிஷித் மகாராஜனே தம்மை வெவ்வேறு கன்றுகளாகவும் வெவ்வேறு இடைச்சிறுவர்களாகவும் விரிவடைய செய்து கொண்ட கிருஷ்ணர் வெவ்வேறு மாட்டுத் தொழுவங்களில் கன்றுகளாகவும் வெவ்வேறு வீடுகளில் வெவ்வேறு சிறுவர்களாகவும் புகுந்தார்.
ஏன் இது கிருஷ்ணர் பண்ணணும்? எதுக்காக இது கிருஷ்ணர் பண்ணணும்? அதாவது இந்த கோப்பர்களுக்கெல்லாம் என்ன ஆசை, சாரி கோபியர்களுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, ஏன் கிருஷ்ணர், ஏன் யசோதை தான் கிருஷ்ணரை குளிப்பாட்டணுமா? ஏன் நாங்களாம் குளிப்பாட்டக்கூடாதா? ஏன் கிருஷ்ணருக்கு யசோதை தான் உணவு ஊட்டணுமா? ஏன் நாங்களாம் ஊட்டக்கூடாதா? ஏன் கிருஷ்ணரை மடியில வச்சு யசோதை தான் கொஞ்சணுமா? ஏன் நாங்க கொஞ்சக்கூடாதா? ஏன் அவருக்கு யசோதை மட்டும் தான் ட்ரெஸ் போட்டு விடணுமா? நாங்க போட்டு விடக்கூடாதா? அஹ்? அவருக்கு மாலை தொடுத்து யசோதை தான் போடணுமா? ஏன் நாங்க போடக்கூடாதா? ஏன் எங்க மார்பிள் எல்லாம் பால் இல்லையா? கிருஷ்ணர் இங்க வந்து குடிக்க மாட்டாரா? ஏன்னா யசோதை கிட்ட தான் இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம். விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோபியர்களுக்கும் இந்த பசுமாடுகளுக்கும் என்ன ஏக்கம் அப்படின்னா, ஏன் கிருஷ்ணரை தாலாட்டி சீராட்டி பாலூட்டி அப்படி கொண்டாடி அவர் சாப்பிட்ட உணவுல பாதி எடுத்து வாயிலிருந்து வலிச்சு யசோதை போட்டு சாப்பிட்டு சந்தோஷப்படுறாளே, அது நாங்க பண்ணக்கூடாதா? ஏன் நாங்க, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? அப்படின்னு எல்லாரும் ஏக்கப்படுறாங்க. இப்ப எந்த பக்தர்கள் ஆசைப்பட்டாலையும் அதை பரமபுருஷ பகவான் பூர்த்தி பண்ணணும். அப்போ தன்னுடைய குழந்தைகளா நினைச்சாங்க கிருஷ்ணரை. இப்போ உண்மையிலேயே அவங்களுடைய குழந்தை ரூபத்துல கிருஷ்ணர் போயின்னு இருக்கார். கரெக்டா? இப்ப கிருஷ்ணர் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துட்டார். வெவ்வேறு வடிவங்களை யாரு, வெவ்வேறு கன்றுக்குட்டிகளாகவும் வெவ்வேறு கோபர்களாகவும் எடுத்துட்டார். எதுக்கு? அந்த கோபர்களை திருப்தி பண்றது, கோபியர்களை திருப்தி பண்றதுக்காகவும், பசுமாடுகள் கூட, ஏன் யசோதை மார்பில் தான் பால் குடிக்கணுமா? ஏன் எங்க மடியில பால் இல்லையா? இங்க கிருஷ்ணர்லாம் குடிக்க மாட்டாரா? இதோ கன்றுக்குட்டியா இதோ ஓடி வந்து நான் குடிக்கிறேன்றார் கண்ணன். அப்படி என்ன பண்ணிட்டார்? தன்னையே மாத்திட்டார். தன்னையே அவங்களுடைய ரூபத்துல, அவரவர்கள் குழந்தைகள் ரூபத்துல போறாங்க. இங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கோபியர்களுக்கு அவங்க குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட பல ஆயிரம் மடங்கு ஆனந்தம் அதிகரிக்குது. இப்ப யார் போறாரு? கிருஷ்ணர் போறார். அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு தன் கன்றுக்குட்டி மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை இப்ப 1000 மடங்கு அதிகரிக்குது. ஏன்னா கிருஷ்ணரே இப்போ கன்றுக்குட்டி ரூபத்துல வந்திருக்கிறார். அதனால அவங்களுக்கும் புரியல, ஏன் எனக்கு இவ்வளவு ஆனந்தமும் அன்பும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலையும் இங்க தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பது போன்று பராமரிக்கிறாங்க. ஆனா அந்த சேவையெல்லாம் கிருஷ்ணர் வாங்கிட்டு இருக்கிறார். அவர்களையும் திருப்தி பண்ணிட்டு இருக்கார். இதுல இன்னொரு விஷயம்னா பாருங்க, நம்ம பிரம்மா புரிஞ்சுக்கலன்னு சொல்றோம் ஒரு பக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர் பிரம்மா. அப்படியெல்லாம் பிரம்மாவை நம்ம சொல்ல முடியாது. அவர் சொன்னாலையும் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்மளுடைய ஆச்சாரியம் பாருங்க. ஆனா ஆச்சாரியனே தன்னை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வர்றார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஏன் பலராமரே புரிஞ்சுக்கல? பலராமர் புரிஞ்சுட்டாரா என்ன? பலராமர் புரிஞ்சுக்கலையே. கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட, என்ன கிருஷ்ணா நடக்குது? என்ன விஷயம் இப்படி நடக்குது? இங்க பார்த்தா உன் மேல எவ்வளவு ஆனந்தமும் அன்பும் வச்சிருக்கணும், அதே ஆனந்தமும் அன்பும் இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி மேல எல்லாம் எனக்கு வருது, இங்க இருக்கிற பசங்க மேல எல்லாம் வருது. என்ன விஷயம்னு கேட்டார். ஒண்ணும் இல்லைன்ட்டார் கிருஷ்ணர். ஒண்ணும் இல்லையே, எனக்கு தெரியலையேன்ட்டார். புரியல. பார்க்கிறோம் நம்ம பலராம் பகவான் கிருஷ்ணருடைய ஸ்வயம். அவருக்கு அவர் அப்படி நேர் விரிவங்கம். பட் cannot அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் தெரியல அவருக்கு. ஏன்னா அவருக்கு பர்த்டே அன்னைக்கு, இந்த அகாசுரனை கொல்லும் போது யாருக்கு பர்த்டேன்னா பலராமருக்கு பர்த்டே. அவர் ஏதோ சாக்லேட் கொடுக்க போயிட்டார். வரல கிருஷ்ணர் கூட. வந்திருந்தா ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். வரல. தெரியல அவருக்கு. இப்ப கேட்கிறாரு, என்ன கிருஷ்ணா நடக்குதுன்னாரு. அட அமைதியா இருப்பா, நானே ரொம்ப ரகசியமா பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீ வேற வந்து என்னன்னு வேற சும்மா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லல கிருஷ்ணர். யாருக்கு? பலராமருக்கு சொல்லல. பாருங்க, அப்ப பலராம பிரம்மா புரிஞ்சுக்கலன்னு தான் நம்ம பாக்குறோம். பலராமர் புரிஞ்சுட்டாரான்னா இல்லையா? அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போறது. இப்போ ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறார் பலராமர். இனி கிருஷ்ணரை நான் விடுற மாதிரி இல்லை. என்ன ஆயிடுச்சு,
இந்த 10 மாதங்கள் ஆயிடுச்சுனாவே இந்த பசுமாடுகள் இன்னொரு கன்றுக்குட்டி போடும். புரியுறதா? ஒரு 10 மாசம் ஆயிடுச்சுனாவே அடுத்த கன்றுக்குட்டி பசுமாடு போடும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா புதுசா போட்ட கன்னுக்குட்டியை மேய்ச்சிட்டு கோபர்கள், ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கும் கன்னுக்குட்டி மேய்க்கிறதுக்கு தான் இங்க அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பசுமாடு அவங்க மேய்க்கல. ஆனா பசுமாடுகளை மேய்ச்சி கொண்டு அந்த ஊரில் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாம் கோவர்தன மலையில போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க மேய்ச்சிட்டு இருக்கும்போது இப்ப புதுசா போட்ட கன்னுக்குட்டி இருக்கு. இப்ப கிருஷ்ணர் கன்றுக்குட்டி ரூபத்துல என்ன பண்றாரு? அதுவும் கிருஷ்ணரை மேய்ச்சிட்டு போற கோபுரம் கிருஷ்ணர் தான். அது போற கன்னுக்குட்டியும் கிருஷ்ணர் தான். அப்ப அது மேய்ச்சிட்டு இந்த பசங்க போயிட்டு இருக்காங்க. புதுசா போட்ட கன்னுக்குட்டியை தானே அந்த பசுமாடு நக்கும் இல்லையா? புதுசா போட்ட கன்னுக்குட்டியை தானே நக்கி நக்கி கொடுத்துட்டு அது மேல பாசத்தையும் ஒரு வாத்சல்யத்தையும் காட்டும். புதுசா போட்ட கன்னுக்குட்டியை விட்டுட்டு இந்த கன்னுக்குட்டி மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு வருஷம் ஆன கன்னுக்குட்டி. இது கிருஷ்ணா கன்னுக்குட்டி. கிருஷ்ணா கன்னுக்குட்டி இல்ல, கிருஷ்ணாவே கன்னுக்குட்டி. ஓடிட்டு வரவரும் கிருஷ்ணாவே. இத பார்த்த உடனே புதுசா போற கன்னுக்குட்டியை நக்கறதை விட்டுட்டு ஓடி ஓடி கோவர்தன மலையோட உச்சியிலிருந்து ஓடி 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 வந்து அந்த ஒரு வருடம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கன்னுக்குட்டியை நக்குது. இது எப்படி சாத்தியம்? இப்படி ஒண்ணு நடக்காதே. இது யாரு பார்த்துட்டார்? பலராமர் ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்டக் ஆயிடுச்சு இன்னும் பிரபுஜி. ஸ்டக் ஆயிடுச்சு. அவங்க நெட் ஏதோ ப்ராப்ளம். பிரபு சரி பண்ணிக்குவாங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஆர்வமா கதை கேட்டுட்டு இருக்கையில விளம்பரம் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா சுவாரஸ்யமான ஒரு சுவாரஸ்யமா பக்கத்துல போயிட்டு இருந்தது. இருந்தது. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா சுவாரஸ்யமான போயிட்டு இருந்தது. பக்கத்துல நல்லா விறு விறு விறுன்னு. அதுக்குள்ள மாதாஜி மாயா வந்துருச்சு இடையில. ஹரே கிருஷ்ணா. வருவாங்க பிரபு வருவாங்க. இன்னைக்கு சாட்டர்டே தானே, அதனால யாருக்கும் வேற எந்த கிளாஸ் இல்லை. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். இங்க கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்ப கேக்குறதா நான் பேசுறது? கேட்கறது பிரபு கேக்குது. சரி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ டிவோட்டீஸ். அமுதமழை திடீர்னு நின்ன உடனே நாங்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப கேட்கலையே. மஜி கேக்குதா? இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குது பிரபு. சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? அப்பதான் யாரு பலராமருக்கே விஷயம் தெரிஞ்சது. இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் பல விரிவங்கத்தை எடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்போ பிரம்மா போனவர் மறுபடியும் இங்க வரார். இங்க நாம தான் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துவேன். கிருஷ்ணர் உட்காந்து ஒவ்வொன்று அழுந்துட்டு இருப்பார், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். அப்படியெல்லாம் நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு பிரம்மா வந்து பார்த்தா இங்க கிருஷ்ணர் கன்றுக்குட்டிகளோட விளையாடிட்டு இருக்கிறார். இங்க கிருஷ்ணர் கோபர்களோட விளையாடிட்டு இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? நான் ஹரே கிருஷ்ணா பிரபு. மறுபடியும் உங்க நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அரே மச்சு கேக்குதா இல்ல? ரொம்ப இது எப்படி சாத்தியம்? அதுவரையும் கேட்டுது.
சரி சரி, அதை பவர் கட்டு இது மொபைல் நெட்ஒர்க்ல கொஞ்சம் அப்பப்ப ஸ்டக் ஆகுது பிரபுஜி, ஸ்டக் ஆகுது. ஆ, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரபு கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இப்போ கேக்குதா மாதாஜி? எஸ் பிரபு, விஸ்வேஸ்வரி எஸ் மா. பிரபு. கிளியரா இருக்கு பிரபு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ வந்து இங்க வந்து இப்போ வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்த உடனே இது எப்படி சாத்தியம்? நான் எல்லாரும் கூட்டு போய் அங்கே வச்சிருக்கிறேன். இங்கே எப்படி கிருஷ்ணர் இருக்கார், அவர் நண்பர்கள் இருக்கிறாங்க, கன்றுக்குட்டிகளும் இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ இங்கே தான் நம்ம பார்க்குறோம். பிரம்மா பார்க்கும்போது அவர்களுடைய பாதங்களிலிருந்து தலை உச்சி வரை ஒவ்வொரு அங்கமும் பச்சையான இளம் துளசி மாலைகளால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அத்துளசி மாலைகள் கேட்டல், பாடுதல் என்று மிக சிறந்த புண்ணிய செயல்களால் பகவானை வழிபடுவதன் பக்தர்களால் அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். அப்போ அங்க பார்க்கும் பொழுது அங்க கிருஷ்ணர் என்ன ரூபத்துல காட்சி கொடுக்கிறாருன்னா, பகவான் விஷ்ணுடைய தெரியும்னா விஷ்ணுவை தெரியும். யாரை தெரியும்? விஷ்ணுவை தெரியும். அதனாலதான் இங்க விஷ்ணு ரூபத்துல 4 கரங்கள் கொண்டு சங்கு சக்கர கதா பத்மத்தோட துளசி மாலை அணிந்து கொண்டு அவர் காட்சி கொடுக்கும்போது பிரம்மா அப்படியே ஆடி போயிட்டார். யாரிடத்துல நாம நினைக்கிற மாதிரி இந்த படத்துல போய் விஷ்ணு கிட்ட பேசுறது, சிவபெருமான் போய் விஷ்ணு கிட்ட பேசுறது, 3 பேரும் டிஸ்கஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க கிருஷ்ணலீலையில பார்க்கும்போது பிரம்மா முதல் கொண்டு எல்லா தேவர்களும் அங்க பார்க்கடல ஷீரோதகசாயி விஷ்ணு இடத்துல போய் அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணி போது கூட அவருக்கு காட்சி கொடுக்கல. விஷ்ணுவே காட்சி கொடுக்கல. அவருடைய அசரீரி மட்டும் தான் கேட்டுச்சு. அது பிரம்மாவுக்கே கேட்டுச்சு, மற்றவங்களுக்கு கூட கேட்கல. அதாவது நானே வரேன்ப்பா, நானே வந்து அவதரிக்கிறேன் பூமியோட. அதனால இந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் வந்து பிரதட்சமா கிருஷ்ணர் எல்லாரும் காட்டி கொடுத்துருவாரு, இல்ல விஷ்ணு தெரிவாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அஹ், இங்கேயே எப்படியோ தன்னுடைய இதயத்துல மெடிடேட் பண்ண அந்த பரமபுருஷ பகவான் விஷ்ணுவை பார்க்கும் போதே ஆடி போயிட்டார் பிரம்ம. அப்ப பாருங்க, இப்ப எதுக்காக பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாம ஒண்ணுமே இல்லைன்றதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பாடம். இந்த பாடம் எதுக்கு? அஹ், நமக்கு ஒரு பணி வரணும். கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது, எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அதான் சொன்னார், இந்த அழகான இந்த புருஷோத்தம யோகத்துல கூட பார்க்கிறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன்பா நீ சாப்பிட்ற சாப்பாடையும் நான் தான் கொடுக்குறேன், நீ சிக்க வைக்கிறதும் நான் தான். அப்ப என்ன மறந்துட்டு நீ தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியே. அதனாலதான் அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. அந்த விமூட ஆத்மா நாம என்ன பண்றோம்? அகங்காரத்தினால என்ன பண்ணிடுறோம்? நான் தான் எல்லாம் கர்த்தான்னு நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு மேல இருக்கக்கூடிய கர்த்தா பகவான் அப்படின்றத மறந்துடுறோம். அதுதான் நினைவுபடுத்துறாரு பகவான். அப்ப பிரம்மா நினைச்சுக்கிறார் நாம தான் படைப்பு கடவுள், நம்மளுக்கு தெரியாத என்ன இருக்கு போகுது, ஒவ்வொரு ஜீவராசி நான் தான் படைக்கிறேன், என் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு, எனக்கு தெரியாத என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு விடுறார். அப்ப அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இப்ப பகவான் இந்த லீலையை பண்றார். அப்ப பிரம்மா பார்க்குறார். பார்த்தா இங்க வந்து சங்கு சக்கர கதா பத்மத்தோட துளசி மாலை போட்டுண்டு அதி அற்புத ரூபத்தோட விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சி கொடுக்கும்போது அரண்டு போயிட்டார் பிரம்மா. ஏ பரந்தாமா, ஏ நாராயணா, ஏ வாசுதேவா, உங்களிடத்திலேயா நான் அபச்சாரப்பட்டுட்டேன், உங்களிடத்திலேயா நான் அபச்சாரப்பட்டுட்டேன், யாருன்னு தெரியாம இப்படி ஒரு அபச்சாரம்
அப்படின்னு சொல்லிட்டு அறக்குறைய தரக்குறைய ஓடி வந்து அவருடைய திருப்பாதங்கள்ல விழுந்து என்ன பண்றார்? என்னை மன்னிச்சிடுங்க, அறியாமையில நான் பண்ணிட்டேன் சொல்ற. உடனே இப்ப கிருஷ்ணர் கேக்குறார், நீ யாருன்னு கேக்குறார். இப்போ இன்னும் பிரம்மாவுக்கு குழப்பம். என்ன குழப்பம்னா, இங்க பாருங்க, அது அழகான ஒரு ஸ்லோகம். இதை கண்ட பிரம்மதேவர் உடனே தன் அன்னவாகனத்தில் இருந்து இறங்கி தங்கத்தடி போல் கீழே விழுந்து, அதை நம்ம சொல்றோம் தண்டவத் பிரணாமம்னு சொல்றோம்ல, ஹரே கிருஷ்ணா பிரபு தண்டவத் பிரணாமம் அப்படி சொல்றோம்ல. இங்க அவரு விழுறது தான் தண்டவத் பிரணாமம். நாம சும்மா வாயில தான் தண்டவத் பிரணாமம் சொல்றோமே தவிர ஒன்றும் விழுற மாதிரி இல்லை. வயசாகி போயிடுச்சு, கை கால்லாம் வலிக்குது, நமக்கு எங்க தண்டவத் பிரணாமம். தண்டவத் பிரணாமம்னா ஒரு குச்சி கீழே விழுந்தா அது கீழே விழுந்தா வாய்ஸ் கேக்கல பிரபுஜி, ஹரே வாய்ஸே கிருஷ்ணா. கேக்கல. மதுரை கேக்குறதா? இப்ப கேக்குதா? கேக்குதுமா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. சரிங்க. அது அதான் இங்க வைஃபை இல்லாதனால போன்ல இருக்க ஏதாவது கால் வந்தா கட் ஆயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மன்னிக்கணும். சரியா? அஹ், ஹரே கிருஷ்ணா. அப்போ அந்த குச்சி கீழே விழுறது தான். ஒரு குச்சை வச்சுனா அது கீழே அப்படியே விழும். அப்படி பெண்ட் ஆகி விழலாமா வேண்டாமா, வணக்கம் சொல்லலாமா வேண்டாமா, நம்மள மாதிரி இல்லை. எப்படி இருக்கும்? ஒரு குச்சி வச்சுனா அப்படி கீழே விழும். அதுதான் தண்டவத் பிரணாமம் நம்ம சொல்றது இல்லையா? அங்குதான் அங்க நடக்குது பாருங்க. தன் அன்ன வாகனத்தில் இருந்து இறங்கி தங்கத்தடி போல் கீழே விழுந்து அப்படி தண்டவத் பிரணாமம் பண்றார். தன் தலையில் உள்ள 4 கிரீடங்களில் நுனிகளிலால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தொட்டு வணங்கி ஆனந்த கண்ணீரால் அவற்றை செய்தார். பரந்தாம என்னை மன்னிச்சுடு, நான் ஏதோ அறியாமையில பண்ணிட்டேன். சரிப்பா, நீ யாரு? நீ யாருன்னு கேட்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு எல்லாரையும் தெரியும். ஆனா இங்க பிரம்மாவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா சொன்னார், என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, நான் யாருன்னு தெரியாதா? எல்லாருக்கும் அதான் இருக்குல்ல, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கேட்கிறார். என்ன தெரியலையா? நான் தான் சதுர்முக பிரம்மா அப்படின்னார். நீங்க சதுர்முக பிரம்மான்றது எனக்கு தெரியும், எந்த லோகத்தோட பிரம்மான்னு கேட்டேன். எந்த லோகத்தோட பிரம்மாவா? ஒரு லோகம்தான் இருக்கு. நான் தான் அதுக்கு இன்சார்ஜ், படைப்புக்கு இன்சார்ஜ். நீங்க போய் எந்த லோகத்தோட பிரம்மான்னு கேக்குறீங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறார். இப்போ ஃபாஸ்டா, சரி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டார். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, எஸ்எம்எஸ் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ மெசேஜ் மாதாஜி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் தான் இப்போ நல்லா ஈஸியாக இருக்கு. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இங்கே பார்த்தா மெசேஜ் போகிறது ஒவ்வொரு லோகத்துல இருந்து ஒரு பிரம்மாவா. ஒவ்வொரு லோகம்னா எவ்வளவு லோகம் பிரபு இருக்கு? கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான லோகம். ஆமா, கோடிக்கணக்கான லோகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு லோகத்திலும் நாம் பார்த்தோம் 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். ஒரு அண்டம் 14 லோகங்கள் கொண்டதுதான் ஒரு அண்டம்னு சொல்றோம். ஒரு யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ்னா என்னது? பூலோகம் மேல 7 பார்த்தோம், கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, இது 7 14 லோகங்கள் கொண்டதான் ஒரு அண்டம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான அண்டம் இருக்கு. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மக்கார், ஒரு விஷ்ணு இருக்காங்க, ஒரு சிவபெருமான் இருக்காங்க. அந்த அண்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு சிவபெருமான். அப்படி இந்த கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மா இருக்கிறார். ஒரு பிரம்மா இல்லை, பிரம்மா இருக்கிறார். ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார். அத்தனை பேரும் வந்தாங்க. 4 தலை பிரம்மா, 8 தலை பிரம்மா, 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மான்னு வரும்போது இந்த லோகத்தோட 4 தலை பிரம்மா சுத்த ஆரம்பிச்சிச்சு தலை. நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் தான் பெரிய ஆளு. அவருடைய மொத்த அகங்காரம் அவுட்.
ம். ஆனா இதெல்லாம் கேட்டா கூட நம்மளுடைய அகங்காரம் தான் போக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியவே இல்லை. இல்லையா? பிரம்மாவுடைய அகங்காரம் கூட போக்கிடலாம் போல இருக்கு. ஆனா நம்மளுடைய அகங்காரத்தை நம்மளால என்ன பண்ணும்? போக்கியிருந்தா நாம தான் போயிருப்போமே வைகுண்ட லோகத்துக்கு. அதான் போக மாட்டேங்குது. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் நாம படிக்கிறோம், கேட்கிறோம், பக்தர்களுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கிறோம். அது பார்த்த உடனே பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்பதான் புரிஞ்சது தானுடைய நிலை என்ன அப்படின்னு. அப்போ இறைவன் ஏன் இந்த லீலைகளை பண்றாருன்னா, இந்த அகங்காரத்தினால் மயங்கிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன பண்றார்? ஆ, நினைவூட்டுறார். இல்லையா? ஏன்னா இதனாலதான் நாம இந்த பூமியில வந்து பிறந்துட்டோம். பாருங்க, இது என்னதான் சொல்லி கொடுத்தாலையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். கடினம். நம்ம இதே மாதிரி இந்திரன் கூட பார்க்கலாம். இந்திரன் என்ன பண்ணாரு? இந்திரன் என்ன பண்ணாரு? இதே மாதிரி தான் அவரும் அபச்சாரப்பட்டு விருந்தாவனத்துல ஒரு நாசகரமான மழை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப பகவான் கிருஷ்ணர் கோவர்தன என்ன பண்ணாரு? தூக்கி பிடிச்சார். கோவர்தன மலையை தூக்கி பிடிக்கும் போது தான் இந்திரனுக்கு என்ன கிடைச்சது? ரியலைசேஷன் கிடைச்சது. நான் அபராதம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணார். கோவிந்தா அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் கூட பண்ணி சுரவி பசு பின்னாடி எல்லாம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு யார்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரு. நாம கோவர்தன் லீலையில பார்க்கிறோம். ஆனா இதே இந்திரன், இதே இந்திரன், கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன், கிருஷ்ணருக்காக அத்தனை ஸ்தோத்திரங்களை, அத்தனை என்னது இதெல்லாம் பாகவதத்தில் நாம படிக்கிறோம்ல, ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணா எவ்வளவு பேர் மன்னிச்சுட்டு அபராதம் பண்ணிட்டேன் இவ்வளோ சொன்னாரா இல்லையா? இதுக்கு அப்புறம் தான் அந்த லீலை நடந்துச்சு. நரகாசுர வதம் நடந்துச்சு. நரகாசுரம் வதம் நடந்த போதுதான் அப்ப கூட இந்திரன் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னாரு? கிருஷ்ணா, எங்க அம்மாவோட காதணி இதெல்லாம் வந்து நரகாசுரம் தூக்கிட்டு போயிட்டான், நீ வந்து காப்பாத்தி கொடுன்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் தான் போய் நரகாசுரனை வதம் பண்ணி அவங்களுடைய தாயோடைய காதணிகள் எல்லாம் மீட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இந்திரலோகத்துல போய் இந்திரனுக்கு கொடுத்தாரு. கூட சத்யபாமா வந்தாங்க. அவங்களுக்கு அந்த பாரிஜாத மலரை பார்த்த உடனே அவர்களுக்கு இது நம்ம கூட இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னா மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும். கிருஷ்ணர் கருடனுக்கு கண்ணை அசைச்சார். அப்ப கருடனும் கொண்டு வந்து அந்த பாரிஜாத மலரை வச்சுட்டார். இதே இந்த மறுபடியும் சண்டை போட போறான். யார்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட. என்னப்பா நீ அவ்வளவு நேரம் பேசுனியே, கிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்காம அபராதம் பண்ணிட்டேன்னு பேசுனியே, கோவர்தன லீலையிலேயே உனக்கு வந்தது மறுபடியும் மறந்து போயிட்டா. அந்த மாதிரிதான் ஜீவாத்மாவாகிய நாம்போ நல்லா படிக்கிறோம், நல்லா கீதை கேட்கிறோம், நல்லா பாகவதம் படிக்கிறோம், நல்லா பக்தர் சங்கத்துல இருக்கிறோம். ஆனா அடிக்கடி மறந்து போயிடுறோம் கிருஷ்ணர் தான் நம்மளை காப்பாத்துறாருன்ட்டு. யோசிச்சு பாருங்க, இல்லையா? ஆனா அதுக்குத்தான் நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆச்சாரியர்கிட்ட முழு சரணாகதி அடையிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஆச்சாரியருடைய சேவையில ஈடுபடுறோமோ, அவர்களால ஆச்சாரியருடைய கருணையினால தான் இந்த அந்தரங்க விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, நாம என்னதான் புத்தகத்தை படிச்சுட்டாலையும், என்னதான் விஷய ஞானத்தை உணர்ந்தால் கூட நம்மளாக முழுமையாக உணர முடியாது. ஒரு குருவின் கருணையால மட்டும்தான் இது நமக்கு வெளிப்படுமே தவிர, நம்ம ஞானத்தினால என்ன பண்ணிட முடியாது. கண்டிப்பா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர கண்டிப்பா பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. யாருடைய கருணை இல்லாம? ஒரு ஆச்சாரியனுடைய கருணை இல்லாம, ஒரு குருவுடைய கருணை இல்லாம. அதைத்தான் அங்க சொன்னார் பரீட்சித் மகாராஜுக்கு. சுகபிரமம் சொன்னார், பகவானுடைய லீலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானதுப்பா, ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானதுப்பா. இது யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, ஒருடைய குருவோடைய கருணை எவன் ஒருவன் முழுமையாக எடுத்திருக்கிறானோ அவனால தான் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் உயர்ந்த பக்தர்கள் யாரு வேணா பாருங்க, பிரகலாதருக்கும் குருவோட கருணை இருந்தது, துருவ மகாராஜருக்கும் ஒரு குருவோட கருணை இருந்தது,
குருவோட கருணை இருக்கிறவங்க தான். பிருத்து மகாராஜர் எடுத்துக்கோங்க, அவருக்கும் ஆச்சாரியனுடைய கருணை இருந்து. அப்ப அந்த கருணையினால மட்டும்தான் அந்த பணிவுன்ற ஒரு விஷயம் நமக்கு வரும். ஆச்சாரிய கைங்கரியத்தினால தான் அந்த ஒரு blessings நமக்கு கிடைக்கும். அப்பதான் நாம புரிஞ்சு கொண்டதை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதான் சொன்னார். என்ன சொல்றார்? பகவத்கீதையில சொல்றார், உன்கிட்ட இருக்கிறத நான் காப்பாத்துறேன், வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை நான் காக்கிறேன்றார். கரெக்டா? அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். இருக்கிறத காப்பாத்துறேன்னா, இருக்கிற பக்தி ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி ஒரு நேரத்துல இல்லை. ஒரு நேரத்துல நம்மளுக்கு விஷயம் சாதகமா நடந்ததுன்னா கிருஷ்ணா கோவிந்தா அவர் தான் எல்லாம். நமக்கு பாதகமா நடந்துச்சுன்னா ஏன் கிருஷ்ணர் இப்படி பண்ணிட்டார்? பக்தர்கள் என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுட மாட்டாங்க, ஏன் கிருஷ்ணா என்னை இப்படி பண்ணிட்ட. அப்படி கேட்டுட்டானா அது பக்தியே கிடையாது. ஒரு நாள் குந்தி கேட்டுடலையேப்பா. குந்தி கேட்டாளா? அவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கும் போது கூட, கிருஷ்ணா ஏன்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்த கேட்கல. கிருஷ்ணா எனக்கு பிரச்சனையை கொடு, நான் எங்க உன்னை மறந்துட்டு போயிடுறேன்ப்பா, உன்னை மறந்துடுவேன்ப்பா, நீ பிரச்சனை கொடுக்கலனா உன்னை நான் மறந்துடுவேன். அப்போ பிரச்சனைகள் என்று வருவது நமக்கு கிருஷ்ணர் காட்டக்கூடிய காரணமற்ற கருணை, நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னு அர்த்தம். ம்? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நம்ம என்ன நினைப்போம்? கிருஷ்ணரை மறந்துடுவோம். புரிஞ்சுக்கோ, நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும், அதுதான் கடவுள்னு நினைச்சுட்டு இருக்கோம். கடவுள்னா நான் நினைச்சதெல்லாம் நடந்தேன், ஏன் அவர் நமக்கு வேலைக்காரரா என்ன? நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் என்ன வேலைக்காரரா? யோசிச்சு பாருங்க, யார் வேலைக்காரரு? யார் வேலைக்காரரு? நாம தான். நாம தான் வேலைக்காரரு. யார் எஜமானன்? கிருஷ்ணர் தான் எஜமானன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம எஜமானனா நினைச்சுட்டு இருக்கோம். நான் சாமி கும்பிடுறேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன்ப்பா, நான் பிரசாதம் தான் சாப்பிட்றேன்ப்பா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். அது நாம கடவுள் கிடையாது, நாம பக்தர்கள். பகவான் விருப்பம் எதுவோ அதுதான் நடக்கணும். அதுதான் நம்ம கத்து. பகவானுக்கு நாம சேவர்களா இருக்கணும். பகவானை திருப்தி பண்ணும் பொழுது பக்தர்கள் திருப்தி அடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த இதுல இருந்து அப்புறம் பிரம்மாவும் புரிய வச்சார். அதுக்கு அடுத்ததுனால தான் சைத்தன்ய மகாபுருடைய கருணை பாருங்க. எந்த அவதாரத்திலையும் இந்த விஷயத்தை புரிஞ்சு வைக்க முடியாது. ஆனா மகாபிரபுடைய அவதாரம் எல்லாருக்குமே புரிய வச்சிடும். புரியாத எல்லாருக்குமே புரிய வைக்கக்கூடியது. இதே பிரம்மா வாயை திறந்த அறிவு மட்டும்தான் அறிந்து காக்கும். இதே பிரம்மா அதான் நாமத்தை தவிர வேற எதுவுமே சொல்லல. ஒரு துளி அகங்காரம் கிடையாது. யாருடைய கருணை? சைத்தன்ய மகாபுருடைய கருணை. அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு நாம சந்தோஷப்படணும், எவ்வளவு பெரிய ஒரு மூமெண்ட்ல இருக்கிறோம், எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயத்த நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் காட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். பிரம்மாவுக்கு கிடைக்காத விஷயம், தேவர்களுக்கு கிடைக்காத விஷயம், எத்தனை யோகிகளுக்கு கிடைக்காத விஷயம், இவ்வளோ உயர்ந்த ஒரு கிருஷ்ண பக்தியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அதனால யாருங்க பாக்கியவான்? அகிலாண்ட பிரமித்தே கோனே, யார் இந்த அகில பிரம்மாண்டத்திலையுமே ரொம்ப 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 பாக்கியம் பண்ணியிருப்பாங்கன்னா யாருக்கு? கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணரை அடைவதற்கான குருவும் கிடைச்சிருக்காங்களோ அவங்கள விட இந்த பிரம்மாண்டத்துல பாக்கியம் பண்ணவங்க யாருமே கிடையாது. பிரம்மாண்டத்துல பாக்கியம் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அகங்காரத்தெல்லாம் எடுத்துட்டு நாம எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவகன்றதை நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. ஆச்சாரிய சில பிரபுபாதர் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார். ம்? குரு மகாராஜர் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாருன்னா, இதையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா எடுத்துண்டு நமக்கும் இந்த மாதிரி ஒரு அகங்காரம் கண்டிப்பா தலை தூக்கும். அப்போ உயர்ந்த உயர்ந்த பக்தர்களை மனசுல நாம சிரவணம் பண்ணிண்டு அவங்கள மனசுல நாம ஏத்துண்டு, அப்பா உங்களை மாதிரி பணிவு வரணும். ஒரு ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நம்மள புகழுக்கு மயங்குறோம். இப்ப கூட நம்ம பக்தர்களுக்கு எல்லாம் பிரச்சனையே, என்ன என்ன ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஏன் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள என்ன வருது? நம்மளை புகழணுமே, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே, நம்ம ஏக்கப்பட்டுட்டு இருக்கோம். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எல்லாம் பார்க்கும் பொழுது
இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஏன் இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலன்னா, டிவோடிஸ் கேட்குறதா? கேக்குது பிரபு, கிளியரா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு புகழ்ச்சின்னா பிடிக்கல. நமக்கு புகழ்ச்சி கேட்கலன்னா கஷ்டமா இருக்கு. என்ன நான் இவ்வளோ பண்ணுறேன், என்னை கொஞ்சம் கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு முறை ஏதோ ஒரு பக்தர் சொல்லிட்டார், சனாதன கோஸ்வாமி இடத்துல சொல்லிட்டார், ஆஹா நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தர், எவ்வளோ மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், கோஸ்வாமி பேசாமல் ஒரு கொஞ்சம் விஷம் கொடுத்துட்றியா எனக்கு அப்படின்னார். சுவாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். இந்த மாதிரி எனக்கு புகழ்றதுக்கு பதிலாக என்னத்தை கொடுத்துடு, கொஞ்சம் விஷத்தை கொடுத்துடு. ஏன்னா அந்த புகழ்ச்சி கிருஷ்ணரை மறக்கடிச்சிடும். அந்த புகழ்ச்சிக்கு நம்ம மயங்கிட்டு யாரை மறந்துடுவோம்? கிருஷ்ணரை மறந்துட்டு நாம் பண்ணன்ற அகங்காரம் வந்துடும். நான் பண்ணேன், என்னால் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு அகங்காரம் நமக்குள்ளே வந்துடும். அதனால கோஸ்வாமி சொன்னார், பேசாமல் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துறியான். அப்போ நம்மளாம் இந்த லெவலுக்கு இன்னும் வரலை. அப்போ நம்ம அந்த பணிவு வரணும். அதுக்கு கண்டிப்பாக ஆச்சாரியன் சொல்வதை, சில பிரபுபாதர் சொல்வதையும், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்வதையும் நாம் உறுதியாக கடைபிடிச்சு ஏதோ ஒரு வகையில் நாம் அவங்கள திருப்தி பண்ணிட்டோம்னா, ஏன்னா அவங்க கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கார், என்னுடைய சிஷ்யர்கள் இதை நான் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க. அந்த மாதிரி பிரச்சாரத்தில் நாம் கொஞ்சம் நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கு நாம் மனப்பூர்வமாக நாம் ஒரு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னா, அதனால் ஆச்சாரியர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா இதை நம்ம மறக்க மாட்டோம். நமக்குள்ள ஒரு அகங்காரம் வராது. இல்லை, அது நம்ம கைங்கரியம் பண்ணலை, ஒரு ஆச்சாரியம் நம்மளால திருப்தி பண்ணலைன்னா நமக்குள்ள மறுபடியும் இந்த அகங்காரம் வந்துடும். நன்றி டிவோட்டீஸ். ஆல்ரெடி நான் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். No மணிக்கு problem. நடுவில் இந்த சிக்னல் வந்துட்டு போனதுனால. ஹரே கிருஷ்ணா. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களோட சேர்ந்து இந்த நேரத்தை கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த, அதை ஆர்கனைஸ் பண்ண விஸ்வேஸ்வரி மாதாஜி அவங்க தான் அடிக்கடி மெசேஜ் போட்டே இருப்பாங்க. நான் நிறைய ட்ராவலில் இருக்கிறதுனால எனக்கு சரியான நேரம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கும் ஆச்சாரியில் பேசுறதுக்குமான தகுதியை எனக்கு கிடைக்கணும். நீங்கள்லாம் சிறந்த பக்தர்கள், உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும். மேலும் கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கும் சரி, அவரை பற்றி நம்ம கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமா ஹரே இருந்தது. கிருஷ்ணா பிரபுஜி, ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கடி வாங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே Thank you. கிருஷ்ணா ஹரே பிரபு, கிருஷ்ணா, ரொம்ப மிக்க ரொம்ப நன்றி நன்றி பிரபு. பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, சங்கர் அடிக்கடி வாங்க பிரபுஜி. உடனடி ஹரே கேள்வி கிருஷ்ணா பிரபு. கேளுங்க. ஹரே கிருஷ்ணா தண்டோத்தம் தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. பிரபு Thank you, எல்லாரோட Thank you, Prabhu. விருப்பமும் Hare அடிக்கடி Krishna. நீங்க டென்ட்டா அடிக்கடி வாங்க பிரபுஜி சத்சங்கத்துக்கு. ஆக்சிடென்டால எதனால முயற்சி திருப்பி பண்றேன் விடுறாங்க? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆமாங்க பிரபுஜி, உங்க கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. Thank you, Prabhu. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ பிரபு. Hare Krishna. தேங்க்யூ.